சோனி சேனல் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்ட் பண்ணுறத செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வழக்கமாக எப்பவும் ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணால் அதை முடிச்சுட்டு தான் பிரேக் விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேனார் ஸ்டார்ட் பண்ணி சீசன் முடிக்காமலே பிரேக் விட்டுட்டாங்க. சரி, ஓகே, ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்குமோ, நெக்ஸ்ட் டே டெலிகாஸ்ட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் டே கூட எனக்கு டெலிகாஸ்ட் ஆகல. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் யூடியூப்ல ஒரு போல் ரன் பண்ணேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா 89% டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா யாருக்குமே டெலிகாஸ்ட் ஆகல. டெலிகாஸ்டிங் ஸ்டாப் ஆனதுல இருந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்டேட் கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ நருட்டோ ஷிப்டன் பத்தி ஒரு சின்ன டப்பிங் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 93% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வருவேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. முடிஞ்சா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நருட்டோ ஷிப்டன் ஹிந்தி டப்பிங் பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் மூலியமா எத்தனை எபிசோட் வரைக்கும் டப்பிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. டப்பிங் பாத்தீங்கன்னா தி லோகஸ் ஆஃப் கொனோஹா அப்படிங்கிற ஆர்க் வரைக்கும் டப்பிங் முடிச்சிட்டாங்க. அதாவது எபிசோட் 196 வரைக்கும் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைகாஜே சமிட் அப்படிங்கிற ஒரு ஆர்க்க டப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இது ஒரு ஹிந்தி யூடியூபர் மூலியமா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது ஹிந்தியில ஆல்ரெடி 196 எபிசோட் வரைக்கும் டப்பிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஹிந்தியில டப் முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நமக்கு முடிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சோனியை பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா எல்லா லாங்குவேஜ்லயும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டப்பிங் ஒர்க்காக இவங்க பிரேக் விட்ட மாதிரி தெரியல. நான் ப்ரீவியஸா போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது எக்ஸாம் டைம் ப்ரோ, அதனால தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது வேலிடான ஒரு ரீசன் தான். ஏன்னா சோனி சேனல் பாத்தீங்கன்னா போன தடவை டப்பிங் ஒர்க் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டைம்ல தான் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எக்ஸாம் டைம் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். பட் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ இந்த ரீசன் வச்சு பார்க்கும்போது எப்படி 1 மந்த்க்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த பிரேக் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தா இருக்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரமே நம்ம நருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. நருட்டோ 6 பார்ட்ஸ் ஆஃப் பெயினை போட்டு பொழக்கிறதா நம்ம எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண தான் போறோம். அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உசுமாக்கி நருட்டோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் guys. இந்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.